மக்களே இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய் அர்ச்சனா வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் சமைச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி காலையிலே அதுதான் இப்போ பஞ்சாயத்தே. ஓகேங்களா? இந்த பக்கம் விஜய் வர்மா, அந்த பக்கம் தினேஷ், இந்த பக்கம் அர்ச்சனா. ஓகேங்களா? இவங்க 2 பேர் இருக்காங்க. அர்ச்சனா தனியாளாக இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அர்ச்சனாவை பொழந்து கட்டுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். காலையில் பூரி சுட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அர்ச்சனா அவர்கள் போயிட்டு சீக்கிரம் சுடுங்க, கொஞ்சம் நல்லா சுடுங்க, மொறு மொறுன்னு வருது, முறுக்கு மாதிரி இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக சுடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காண்டா. அவர் எப்பவுமே அப்படி தான் குதர்க்கமாக பதில் சொல்லுவார். சில கேள்விகளும் அப்படி தான் கேட்பார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வேணால் வந்து சுடுங்க, நான் வேணால் வேறு வேலை ஏதாவது பார்க்குறேன், சும்மா நீங்கள் வந்துட்டு இப்படி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். உடனே விஜய் வர்மா வந்து மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்ல, சும்மா வந்து எங்களை எதுக்கு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் வந்து சமைச்சு பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், சும்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் வந்து சமைங்க, என்னைக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்துருக்கீங்க, என்றைக்கு நீங்கள் நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வர்மா கேட்குறாப்புல. விஜய் அர்ச்சனாவுக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒரு வேலையும் செய்யலைன்னு சொல்கிறீங்க, எத்தனை நாள் நான் தோசை சுட்டு கொடுத்துருக்கேன், எத்தனை நாள் நான் சமைச்சு கொடுத்துருக்கேன், க்ளீனிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறேன், என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இவனுக்கு திடீர்னு சடனாக நம்மள மேலே ஏறுறாங்க காலையிலே அப்படிங்கிற மாதிரி. இன்னும் இல்லை, சாப்பிட்டா பூரி சுட்டு கொடுங்க அப்படின்னு நாங்கள் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, மொறுமுறுன்னு இருக்கும், சாப்பிட்டா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்னடா நம்ம மேலே இப்படி ஏறுறானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. இப்போது சர்க்காஸ்டிக்காக இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா வெரி சிம்பிளாக சொல்லலாம். எத்தனை நாள் மாயா அவர்கள் குக்கிங்கில் இருந்துருக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அர்ச்சனாவை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம அப்படி தான் ஜென்ரலைஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா மாயாவை கேட்குறது துப்பு இல்லை இவங்களுக்கு, அப்படி தான் சொல்லி ஆகணும். மாயா ஒரு நாளும் அவங்க குக் பண்ணி நான் பார்த்ததில்ல. அப்படியே அவங்க குக் பண்ணுற இடத்துல இருந்தாலையும் சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த உப்பு எடுத்து இப்படி போடுற மாதிரி, மிளகாத்தூள் எடுத்து இப்படி போடுற மாதிரி அப்படி தான் பண்ணியிருப்பாங்களே தவிர அவங்க நின்று குக் பண்ணதில்லை. அவன் கேட்டாக்கா எனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு சொல்லுவாங்க. குக் பண்ண தெரியாதவங்க எத்தனையோ பேர் குக் பண்ணியிருக்காங்க. பூர்ணிமாவும் குக் பண்ண தெரியாதுன்னு சொன்ன பொண்ணு தான். ஆனால் அவங்க போய் குக் பண்ணி காபி பவுடர்லாம் போட்டு கூட அந்த சாம்பார் நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக சமைச்சாங்க. ரவீனாக்கும் குக் பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்களும் சமைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பக்கம் இருந்து சொல்ல சொல்ல சமைக்க வேண்டியது தானே. அவங்களெலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, அர்ச்சனாவை மட்டும் தான் கேள்வி கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் உக்காந்துக்கிட்டு ஸ்மால் பாஸ் வீட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்துக்கிட்டு ஒரே ஃபீலிங்கு, டீயை குடிச்சிட்டு டீ போட்டு வச்சுட்டு போச்சு எல்லாருக்கும். அந்த டீயை எடுத்து கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் பாருங்கள், இவங்க டீ போட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்க, எதுவுமே எடுத்தே வைக்கல, கழுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, இது யார் பண்ணுவான் அப்படின்னு விஜய் வர்மா கேட்குறாரு. அவர் கேட்குறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவங்கள மட்டும் ஏன்டா கேட்குறீங்க அப்படிங்கிறதான் இங்கே டவுட்டு. அவங்க போய் உக்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, மாயா போய் உட்காடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் எல்லாம் பயங்கரமாக பேசுகிறாரு. விஷ்ணு ஒரு லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த வீட்டோட பியூட்டி, அப்படி தான் இருப்பீங்க, அப்படியே மகாராணி மாதிரி இருப்பீங்க, வருவீங்க, சாப்பிடுவீங்க, போவீங்க அப்படின்றாங்க. மாயா சிரிக்கிறாங்க. ஏங்க எங்கள் தலைவியை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, தப்புங்க அப்படின்றாங்க. அப்புறம் மாயா போய் உக்காந்தாக்கா அர்ச்சனா சொல்கிறாங்க, ப்ரோ நான் பஸ்ட் அவுட் ஆகிட்டேன், டென்ஷனாக இருக்கிறேன், நீங்கள் வரலைன்னா வேறு மாதிரி ஆகிட்டுக்கும் போல், அவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் எடுத்து ஓட்டாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அர்ச்சனா எந்த இடத்துலலாம் லேக் ஆகுறாங்களோ அந்த இடத்துலலாம் மாயா நின்று அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டாக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.